ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸில் மெயினான விஷயங்கள் ஒரு விஷயம்னா அது இந்த கிளான்ஸ் தான். அப்படி இந்த கிளான்ஸை ரிவீல் பண்ணாத நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க நம்ம நருட்டோ சீரியஸில். அப்படி பவர்ஃபுல்லான கிளானில் பிறக்காம பவர்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க நம்ம நருட்டோ சீரியஸில். அப்படி பவர்ஃபுல்லான கிளானில் பிறந்தும் டம்மியாக இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க நம்ம நருட்டோ சீரியஸில். அப்படி அண்டர் ரேட்டட்னு கூட சொல்ல முடியாமல் கிளானே இல்லாத ஒரு டாப் 10 ஷினோபிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன தான் கிளானே இல்லை அப்படின்னாலும் பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ், ஸோ அவங்க எந்த கிளானில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரிஸையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 1500 லைக் மட்டும் தட்டி விட்டுட்டீங்கன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இனி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம நருட்டோ சீரியஸில் மிக்க கேரக்டர்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணமோ அவங்கள பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்கான காரணமோ அவங்க கிளான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்தந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. அவங்களால ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்ட்ரீம் லெவலான பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். சொல்ல போனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம், அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உச்சா கிளான் மெம்பர்ஸை சேர்ந்த நம்ம சாஸ்கே அண்ட் மதரா, இவங்க 2 பேருமே ரினேகனை பொசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேஜ் ஆஃப் 6 பாத்ஸோட பவர்ஸையுமே அவைக்கன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நருட்டோவேலே இது ஒரு காட்லியான பவர், அது அவ்வளோ சீக்கிரம் யாராலுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில ஹியூமன்ஸ் மட்டும் தான் இதை அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உச்சா கிளான் மெம்பர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கிளான் மெம்பர்ஸ் கிட்டேயுமே இந்த சேஜ் ஆஃப் 6 பாத் பவர்ஸ் இருந்திருக்கு. உசுமாக்கி கிளான் மெம்பர் சேர்ந்த நம்ம நருட்டோ உசுமாக்கி, செஞ்சோ கிளானை சேர்ந்த நம்ம அஷிராமா செஞ்சோ, இவங்க 2 பேத்துக்கிட்டேயுமே சேஜ் ஆஃப் 6 பாத் பவர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் காட் லெவல் பவர்ஸை யூஸ் பண்ணும்போது அதில் ஆச்சரியப்படுறதுக்கோ அல்புதப்படுறதுக்கோ நமக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் யார் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவன் இந்த கிளான்லேருந்து தான் வந்திருக்கான், அவன் இதுவும் பண்ணுவான், இதுக்கு மேலேயும் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுக்கான காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த கேரக்டருக்கு காமிச்ச பேக் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை அந்த கேரக்டருக்கு கொடுத்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அந்த கேரக்டரை காமிச்ச விதமாக கூட இருக்கலாம். இப்படி எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு கேரக்டரை பவர் அப் பண்ணும்போது அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் நமக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதரா ரினேகன் அவிக்கன் பண்ணுறாரு, சாஸ்கே ரினேகன் அவிக்கன் பண்ணுறான் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காரணம் இருக்கும். அதுதான் அவங்க உச்சியா கிளான் மெம்பர்ஸை சேர்ந்தவங்க. ஸோ அது கூடவே அசுராவோட ரீஇன்கார்னேஷன், அதனால சேஜ் ஆஃப் 6 பேட்ஸ் அண்ட் ரினேகன் அவிக்கன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நியாயமான ஒரு பதிவு இருக்குது. அதை நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஸோ அதுவே நீங்கள் மற்ற கேரக்டர் சைடு வந்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரோச்சிமாரு மாதிரியான ஆளுகள்லாம் எந்த கிளானே தெரியாது, பட் பக்காவான ரோலை ப்ளே பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரோச்சிமாரு நருட்டோ ஷிப்புடன் இதில் வரக்கூடிய ஒரு மெயினான வில்லன் லெஜெண்டரி சானின். இப்படியாப்பட்ட ஒரோச்சிமாரோட கிளான் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவரோட அப்பா அம்மா யார், ஃபேமிலி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு இது வரைக்கும் ரிவீல் பண்ணதே கிடையாது. ஆனால் 4th கிரேட் நிஞ்சா வரப்போ மட்டும் ஒரோச்சிமாரு இல்லை அப்படின்னா ஹொகாயஸ் ரிவ்யூ பண்ணியிருக்க முடியாது, மதராவை ஸ்டாப் பண்ணியிருக்க முடியாது, 4th கிரேட் நிஞ்சா வரையும் ஸ்டாப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ மெயினாக உயிர் சேதாரங்கள் ரொம்பவே கம்மியாக தான் நடந்திருக்கும். அந்த ஆள் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்பவே அதிகமாக கூட நடந்திருக்கலாம். ஸோ அதனால் 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டாப் ஆகிறதுக்கான ஒரு பங்கு நம்ம தலைவனுக்குமே போய் சேரும். ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போயே நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தான் நம்ம ஒரோச்சிமாரோட கிளான் என்ன அப்படின்னு. ஸோ அவர் ஸ்னேக் யூசர் அப்படிங்கிறனால பாம்பு வம்சத்தை சேர்ந்த கிளானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் அதை நினச்சி யாரும் கவலைப்பட வேணாம். ஒரோச்சிமாரோட கிளான் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் சொன்னதில்லை, இனி சொல்ல போகிறதும் இல்லை. ஸோ இதை நம்ம ஒரோச்சிமாருக்கு மட்டும் தானு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஜிராய் சென்சேவும் லெஜெண்டரி சனின் தான் ஒரோச்சிமாரு மாதிரியே. ஆனால் ஒரோச்சிமாரோவை விட மெயினான ரோலை ப்ளே பண்ணிட்டு போயிருப்பாரு. நருட்டோ அண்ட் மினாட்டோ இவங்களுக்கு மாஸ்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியை கண்டுபிடிச்சி நிஞ்சா வேல்டோட தலையெழுத்தை மாற்றுறதே நம்ம ஜிராய் தலையில் தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஜிராயோட கிளான் என்னன்னு சொல்லி கேட்டால் தெரியாது, அவரோட ஃபேமிலி யாருன்னு சொல்லி கேட்டால் தெரியாது, அவர் எங்கேருந்து வந்தாருன்னு சொல்லி கேட்டால் அதுவுமே தெரியாது. அதுக்குன்னா ஒரு மவுண்ட் மியா போக்கில் இருக்கிறனால அவர் டோட் கிளான்லாம் கிடையாது. அவர் அதர் வில்லேஜில் இருந்து வந்து லீஃப் வில்லேஜில் தங்கப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, அது ஒரு ரூமராக கூட இருக்கலாம். ஏன் நம்ம மைட் டே அண்ட் மைட் கை ராக்லி இவங்க எல்லாமே அதர் வில்லேஜிலேருந்து கோனஹா வில்லேஜுக்கு வந்து அங்கே சிட்டிசன் ஆன மாதிரி சொல்லப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ப்ரெசன்ஸையுமே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா மைட் கை ஒரு டேஞ்சரான ஷினோபி. அவரோட ப்ரைம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோனஹா வில்லேஜ்னு இல்லை 5 கிரேட் நேஷன்ஸோட ஷினோபி சொன்னாலும் நம்ம மைட் கை அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க முடியாது. அப்படி 5 கிரேட் நேஷனுமே பார்த்துறாத ஒரு மாஸ்டர் பீஸான மனுஷன்னா அது நம்ம மைட் கை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்திருப்பான் அவனோட 8th இன்னர் கேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுற மூலியமா. அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மைட் கையோட டீட்டெயில்ஸவே நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் எப்படி இந்த 8th இன்னர் கேட்டை கற்றுக்கிட்டாரு, யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் மைட் கையோட ரோலவே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி மைட் கையோட அப்பாவுக்கு முக்கியமான ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு யோசனையுமே இல்லை. மைட் கை இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு, அவரை டக்குன்னு பவர் அப் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மைட் டையவே இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீரியஸ்லேயும் மைட் டைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முடிச்சு விட்ருப்பாங்க. ஸோ இதே சேம் வைப் தான் நம்ம ராக்லி அண்ட் அவனோட சன்னுக்குமே. அதனால் அதை பற்றி பெருசாக பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா
என்னன்னா லீஃப் வில்லேஜ் மாதிரி ஒரு மெயினான வில்லேஜ் தான் நம்ம ரைக்காகேயோட வில்லேஜ். சொல்ல போனால் அது ஒரு நேஷனாக கூட வரும். ஆனால் அப்படியாப்பட்ட ரைக்காகேயோட கிளான் என்னன்னோ தெளிவாக சொன்னதே இல்லை. அவங்க ரைக்காகே காசிக்காகே அவ்வளோதான். நீங்கள் கிளான் என்னன்னு போய் சர்ச் பண்ணாலும் கூகுள் அக்கா தப்பாக தான் சொல்லுமே தவிர கரெக்டாக சொல்லாது. அப்படி சொன்னாலும் ரைக்காகே கிளான் இல்லைனா காசிக்காகே கிளான் இவ்வளோ தான் சொல்லும். ஸோ இங்கே ப்ராப்பரான கிளான் அப்படிங்கும் போது வேணா உசுமாக்கி கிளான் அண்ட் செஞ்சு கிளான். இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உசுமாக்கி கிளான்ல இருந்து வந்த ஹொக்காகே நருட்டோ உசுமாக்கி, செஞ்சு கிளான்ல இருந்து வந்த ஹொக்காகே அஷிராமா செஞ்சு, இப்படி தான் சொல்ல முடியும். ரைக்காகே இல்லைனா காசிக்காகே இல்லை அதர்ஸ்காகே ஹொக்காகேஸை தவிர நீங்கள் எந்த காகேஸ் எடுத்து பார்த்தாலுமே அவங்களோட கிளான் அப்படிங்கிறவனா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே பிரச்சனை அவங்களோட கிளானை மென்ஷன் பண்ணாது கிடையாது. இப்போ சொன்ன எல்லாருமே மெயினான ரோலை ப்ளே பண்ணிட்டு போனவங்க நம்ம நருட்டோ சீரியஸில். அப்படியாப்பட்ட அவங்களோட கிளானை மென்ஷன் பண்ணியிருந்திருக்கணும். பட் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இதில் கிளான் பேரே தெரியாமல் கில்லர் பீமாரியான ஆளுகள்லாம் ஒரு சைடில் இருக்கும் போது சின்னதாக ஒரு கிளான் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு பேருக்கு கிளான் பேரை வச்சுக்கிட்டு இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் இன்னொரு சைடு இருக்காங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீமியமான மெட்டல் அண்ட் சிலிகான் கேஸ் கஸ்டமைஸோட நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட எல்லா விதமான ஃபோன் மாடல்ஸோட பேக்கேஜ்மே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் கொண்டு வந்தால் போதும். அது அனிமையோட தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்கள் பர்சனல் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பெட்டு கார் எதுவாக இருந்தாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க தான் மினாட்டோ, ஒயிட் ஃபேங், கக்காஷ்டி இந்த மாதிரியான ஆளுகள். ஸோ இவங்களோட கிளான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹட்டாகே கிளான் அண்ட் நமிகாசே கிளான். இந்த கிளான் எல்லாமே நருட்டோ யூனிவர்ஸில் இருக்கிறவனு கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கிளான் தான் இவங்களோட கிளான். ஸோ மினாட்டோ, நமிகாசே கிளான் இவ்வளோ தான் நமக்கு தெரியும். அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. இதுக்கு அவங்க சொல்லாமே இருந்திருக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு கிளான் பேரை மட்டும் காமிச்சிட்டு அவனை மரணமாசாக காமிச்சு விட்ருப்பாங்க. அவன் யார், என்ன பேக்ரவுண்ட் சப்போர்ட் என்ன, அவனோட ஃபேமிலி யார், அவனோட ஃபாதர் நேம் அவங்க கூட ஒரு தாட்டி கூட இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஃபேன்ஸோட மண்டையை கழுவி ஜிராயாவை அப்பாவோட சாணத்தில் போட்டு விட்டுருப்பாரு. அதனால தான் ஃபேன்ஸ் இவ்வளோ நாளாக மழுமுட்டே இருந்திருக்காங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இதுவரை மினாட்டோட அப்பா அம்மா யாருங்கிறத சொன்னதில்லை, இனி சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் நமக்கே தெரியாமல் கிஷிதன்ஸே இவ்வளோ நாளாக நம்ம மண்டையை கழுவிக்கிட்டு இருந்தார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி தான். சரி இது ஒரு சைடு இப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு சைடு அப்பனுக்கு தப்பாமல் பிறந்தா நம்ம கக்காஷி ஹாட்டகே, அந்த புள்ளையை பெற்று விட்ட நம்ம சாக்குமோ ஹாட்டகே. ஸோ இவங்களோட ஹைப் அண்ட் மாஸ் அப்படிங்கிறது எப்பயுமே குறையாது. அந்த பீக் லெவலில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகும். ஸோ அப்படியே நம்ம கக்காஷி சைடு வந்தோம் அப்படின்னா மைட் காய்க்கு சொன்ன அதே கதை தான் நம்ம கக்காஷிக்குமே. கக்காஷி ஒரு வேற லெவலான ஷினோபி. சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியை ட்ரெயின் பண்ணி அவரை ப்ரொடெக்ட் பண்ணவே செஞ்சிருப்பாரு. அது கூடவே மினாட்டோவோட தேர்ட் சன் இடத்துல இருந்திருப்பாரு. செகண்ட் சன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நம்ம ஒபிட்டோ தான். கக்காஷிக்கே நருட்டோ சீரியஸில் மெயினான ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இட்டாச்சி அண்ட் மினாட்டோ இவங்களுக்கு கொடுத்ததை தாண்டி இல்லைனா அதுக்கும் மேலே அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா டீம் 7 ஃபார்ம் பண்ணி அந்த டீம் 7 வச்சு தான் நிஞ்சா வேல்டவே மாற்றிருப்பாரு. அதாவது 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம கக்காஷியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நமக்கு என்ன தான் தெரியும், அவரோட அப்பா, அவரோட கிளான், அவரோட ஃபேமிலி மெம்பர் யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அவரோட அம்மா யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு காமிச்சதே இல்லை. ஸோ அவங்களோட அப்பாவையும் கிளானையும் காமிச்சிருப்பாங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. அவங்கள பற்றி பெருசாலாம் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு கக்காஷியோட அப்பா யாருன்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாருமே ஒயிட் ஃபேங்குன்னு சொல்லுவோம். ஒயிட் ஃபேங் யாருன்னு சொல்லி கேட்டால் நம்மக்கிட்ட என்ன பதில்? ஸோ ஒயிட் ஃபேங் 5 கிரேஷன்ஸை மேரில் விட்ட ஒரு ஷினோபி, லீஃப் வில்லேஜோட ஒரு ஹீரோ, அப்படி இப்படிலாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. அவரோட பர்ஃபெக்டான ஒரு டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான பதில் நமக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை நம்ம ஒயிட் ஃபேங் சைடில் இருந்து. ஸோ அவரோட ஒய்ஃப் யார், அவர் எந்த விதமான டெக்னிக் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத எந்த ஒரு ஐடியாவுமே நமக்கு கிடையாது. ஸோ பை த வே நான் சொல்லி வந்தது என்னமோ ஆனால் சொல்லி முடித்தது வேறு என்னமோ. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய தேரிஸ் இல்லை ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் அதையும் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். அது எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வேறு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் தாங்க இது வரைக்கும் கொடுத்தவங்க சப்போர்ட்டை டபுள் மடங்காக கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக வீடியோ போட அதுதான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.